வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. மீனா ரொம்ப கோவமா போய் ரோகிணி கிட்ட கேக்குறாங்க. ரோஜு, ஏதோ டென்ஷனா இருக்கற மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க, வாங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போறாங்க. அங்க போறப்ப அங்க முத்துவும் இருக்காரு. எதுக்கு ரோகிணி இப்படி பண்ணீங்க? உங்க மாமா இப்பதான் அங்க வந்திருக்காரு. மலேசியா மாமா அப்படின்னு சொல்றாங்க. மலேசியா மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா கேக்குறாங்க. ஆமா, உங்களுக்கு தெரியாம எப்படி வந்திருக்க முடியும்? இல்லையா, நீங்க சொன்னீங்கன்னா வருவாரு, சொல்லின்னா வராம இருப்பாரு, அப்படித்தானே? ஆனா எங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் அவரேதான் தானா வர மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்க தானே எல்லாமே அவர் வந்து சொல்லி கொடுத்து அவரை நடிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா, ரொம்ப ஓவரா ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. என்ன, இதுக்கு என்கிட்ட வம்பளுக்குறதுக்கு தான் கூட்டு வந்தீங்களா? இது கல்யாணம் பண்ண உன் வீடு கிடையாது, புரிஞ்சதா உங்களுக்கு? அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் புரிஞ்சிருதாங்க, பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா முத்துவும், என்ன பார்லர் அம்மா, நல்லா ஸ்கெட்ச் போட்டு யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு பண்ணிருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோகிணி யோசிக்கிறாங்க. என்ன, ரெண்டு பேரும் இப்படி வந்து ரவுண்டு கட்டி பேசுறாங்க? ஒரு வேளைக்கு இது அந்த பிரவுன்மணிக்கு இது பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருக்கறாங்க. அப்போ பரவுன்மணிய கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனேவே ரோகிணிக்கு அப்படியே தலை சுத்தி போய் நின்றாங்க. அப்ப வந்துட்டு, ரோகிணி பாப்பா, என்ன மன்னிச்சிரு. நடந்த விஷயத்தை எல்லாம் நான் சொல்லிட்டேன். என் மாப்பிள்ளையோட கல்யாணம் தாமா. இது ஏதோ கடவுளா பார்த்து சிக்க வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது தானா நடந்த மாதிரி தெரியல. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரிதான். எத்தனை தடவை நம்ம எவ்வளவோ போய் பேசினாலும் என்னைக்கு இருந்தாலும் அந்த போய் ஒரு நாளைக்கு வெளியில வரத்தானமா செய்யும். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். எல்லாம் இருந்தாலும் சரி, வீட்ல சொல்லிருன்னு சொல்லிட்டு நீ சொல்லல. காலம் போச்சு, நம்ம கைய கடந்து போயிருச்சு. இனி என்னால மறைக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு, இங்க பாருங்க மலேசியா மாமா, நீங்க கொடுத்த விளக்கம் எல்லாம் போதும். ஏன்னா தப்பு வெளியிலேயே தெரியாத அளவுக்கு ஃப்ராட் தனம் பண்ணது இதுதானே. இப்ப கூட நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எங்க வீட்ல இருக்கற எல்லாத்தையும் வச்சு பேசி இருப்பேன், பண்ணிருப்பேன். ஏன்னா இப்ப பவானி கல்யாணம் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இதை பற்றி பேசணும்னு நினைச்சேன். இருந்தாலும் இதுகிட்ட இந்த கேள்வியை நானும் மீனாமும் கேட்காம இருக்க முடியாது இல்லையா? அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, விஷயம் தெரிஞ்சுச்சா அப்படிங்கற மாதிரி ரொம்ப கூலா ரோகிணி கேக்குறாங்க. இதை பார்த்துட்டு, என்ன பாலரமா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்னமோ இவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இது எதிர்பார்த்ததுதான். என்னைக்காவது ஒரு நாள் இவரு மாட்டுவாருன்னட்டு. ஏன்னா ஏற்கனவே மீனா கறிக்கடை வரைக்கும் போயிட்டாங்க. ஆனா அந்த டைம்ல எஸ்கேப் ஆயிருக்கறாரு இவரு. ஆனா அதே மாதிரி திரும்ப நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க பண்ண ஃப்ராட் தனத்தை எல்லாம் ஒத்துக்குறீங்களா? மலேசியால இருந்து வரலதானே, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் மலேசியால இருந்து வரல. இப்ப என்னங்கறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ, உங்களுக்கு இந்த அளவுக்கு திமிர் ஆயி போச்சா? உண்மையே சொல்லுங்க, உங்க அம்மா யாரு, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க மத்து, உங்க கிட்ட எல்லாம் எதுவும் நான் சொல்லணும்ல, எந்த அவசியமும் கிடையாது. இங்க பாருங்க மீனா, நீங்க எப்படி அந்த வீடுல வேலை வந்தீங்களோ அதே போலதான் நானும் வாழ வந்தவதான். உங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியம் கிடையாது. எதா இருந்தாலும் நானு ஆண்டி கிட்டையும் அங்கிள் கிட்டையும் பேசிக்கிறேன், மனோஜ் கிட்டையும் பேசிக்கிறேன்.
அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இந்த அளவுக்கு ஆயிடுச்சா, பார்த்துக்கலாம் விடு மீனா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா கிட்ட மீனா சொல்றாங்க, என்னங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும். அப்பவே நம்ம வந்து நீங்க சொன்னதெல்லாம் கூட நம்பவே இல்லை. நீங்க ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அப்ப கூட ரோகிணி இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு நீ எந்த அளவுக்கு நம்புன அப்படின்னு சொல்றாங்க. அதான் மீனா, உன்னுடைய பழக்கமே, நீ யாரை பார்த்தாலும் ஈஸியா நம்பிடுறல. அதனாலதான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிளசா போயிருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மலேசியாவுக்கு நம்ம போலாம்னு சொல்லி பிளான் பண்ணப்பவே இது போக வேண்டாம்னு சொல்லி தடுக்குறதுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொன்னேன்ல. அதே போலதான் அவங்க அப்பா இறந்துட்டதா ஏதாவது இந்த பிறவும் மணி கிட்ட சொல்லி 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 இருக்காங்க. நான் சொன்னது, நான் நினைச்சது எல்லாமே கரெக்டா போச்சு. பார்வதி ஆண்டி கிட்ட இவங்கள விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்க? பார்வதி ஆண்டி வந்து இவங்க மலேசியால இருந்துதான் இவங்களுக்கு தெரியாது. இவங்க சொன்னத வச்சுதான் இவங்க சொன்னாங்கன்னுதான. ஓ, எந்த அளவுக்கு என்ன பத்தி நீங்க பேக்ரவுண்ட்ல வெரிஃபை பண்ணி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, உங்க மேல ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆனா நான் தான் ஏற்கனவே நான் வந்து மீனா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்க ஒரு பெரிய தப்பு பண்றீங்க, யாருக்குமே கண்டுபிடிக்காத அளவுக்கு தப்பு இல்லாம தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா போச்சு பாரு மீனா. ஆமாங்க, நீங்க சொன்னப்பே நான் சூது அனுச்சிருக்கணும். என்னமோ நினைச்சேன், ரோகிணி இப்படிலாம் இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு ரோகிணி, நீங்க இப்படி எல்லாம் பண்ணடது ரொம்ப தப்பு. பார்த்துக்கங்க, எந்த உண்மையா இருந்தா உண்மையை நீங்க மறைச்சீங்களோ அந்த உண்மைய ஒழுங்கா சொல்லிருங்க. வீட்ல கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போன கையோட இந்த பிரச்சனைதான் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கறாங்க. அப்ப ரோகிணி யோசிக்கிறாங்க, இது என்ன தேவையில்லாம பிரச்சனைய வந்து நம்மளே வழிய மாட்டுன மாதிரி இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு தான் ஒரு வருவார், முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஏதாவது பண்ணிருந்துருக்கலாமே. இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கறாங்க. அடுத்தது வந்து, இங்க பாருங்க பார்லர் அம்மா, கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும். என்கிட்ட இப்படி பதில் சொன்ன மாதிரி இல்ல, வீட்ல வந்து எப்படி பதில் சொல்றாங்கன்னு நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, என்ன பண்றன்னு தெரியலையே. வீட்டுக்கு போனா இவங்க 2 பேரும் ஓவரா பேசுவாங்களே. இப்பவே ஓவரா பேசுறாங்க. ஏதாவது நம்ம பேசி சமாளிச்சிருக்கோம், ஆனா நம்மள பத்தி உண்மை தெரிஞ்சுச்சே. என்ன சொல்றது? ஆண்டி ஏதாவது கேட்பாங்களே. நம்ம வேற மலேசியால இருந்து வரலன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான். மீனா விட நம்மள கொடுமையா நடத்துவாங்க. ஏதாவது இதுக்கு நம்ம பிளான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப வித்யாக்கு போன் பண்றாங்க. வித்யாக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. இங்க பாரு, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், உன்னை பத்தின எல்லாத்தையும் சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு. நீயே வந்து வழிய வந்து மாறுற வரைக்கும் வந்து பிரச்சனைய விட்டுட்டு இப்ப கடைசியில என்ன பண்றதுன்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. உண்மையல்ல, இனிமேலாவது சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன விளையாடுறியா? மலேசியால இருந்து வரல, பணக்காரி கிடையாதுன்னு சொன்னேன். எங்க அத்தை எப்படி வந்து வேப்பல வச்சிட்டு ஆடுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தெரிஞ்சுதானே நீ போய் மேனேஜர் கல்யாணம் பண்ண. அதுக்கப்புறம் இப்ப எப்படி பேசுற? நீ முன்னாடி இதுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்து மாறப்ப ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருப்பீல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டி, நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதனா நான் பண்ணணும். ஆனா வந்து இந்த முத்துவுக்கு மீனாக்கு முன்னாடி நான் கை கட்டி நிக்கிற மாற ஆயிடுச்சு. அதை நினைச்சாதான் அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நேர்மையா இருக்காங்க. நீ நிறைய போய் பேசி இருக்க. அப்புறம் இதெல்லாம் கடந்துதான் வந்து ஆகணும். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். உனக்கு மனோஜ் என்ன
நீ தான பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.